ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் முக்கியமான ஒரு கிளாண்ட். ஓகேவா? பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது இஸ் மாஸ்டர் கிளாண்ட். நமக்கு நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய உடம்புல. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், பீனியல் கிளாண்ட், இதெல்லாம் தலையில இருக்கக்கூடிய முக்கியமான கிளாண்ட். இதுல இந்த ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண்களுடைய அந்த ஓவரி கருமுட்டை இல்லையா, சோ அது முதல் 14 நாள் வளரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேஸ். முதல் 14 நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோலிக்கெல்லாம் மெச்சூர் ஆகுது, எக் எல்லாம் மெச்சூர் ஆகுது. இதுக்கு நம்மளுடைய ஹைப்போதாலமஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபோலிக்கல் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயத்த ஸ்டிமுலேட் பண்றாங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் 14 நாள் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் லுட்டனைசிங் ஹார்மோன் மூலமாக அந்த ஓவரீஸுக்கு என்னது தகவல் கொடுக்கப்படுது? யாரு? பிட்யூட்டரி கிளாண்ட். follicle stimulating hormones and luteinizing hormones அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கருமுட்டை வளர்ச்சி ஆகுறதுக்கும் அந்த வளர்ந்த கருமுட்டைய ரிலீஸ் பண்றதுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறதுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. ஈஸ்ட்ரோஜன் சுரந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 14 நாள் வளரப்பட்ட அந்த கருமுட்டை என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி யாரு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெலோப்பியன் டியூப். இந்த யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ ரெண்டையும் என்னது கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் என்ன பண்ணுதுன்னா வாங்கி வச்சுக்குது ஃபெலோப்பியன் டியூப்ல. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய கருமுட்டை எதுக்காக இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, ஃபெர்டிலைசேஷன், ஓவலைசேஷனுக்காக. திருமணமானவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்ப்பப்பை மூலியமாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய முட்டையை அடைஞ்சு அது ஓவிலேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கர்ப்பப்பையில ஒரு இடத்த தேடி போய் உட்காந்துக்கிட்டு இம்ப்ளண்டேஷன் சொல்லுவாங்க. அது அழகா அங்க உட்காந்து அங்கதான் வளரும். ஒன்னானதுக்கு அப்புறம் ஜைகோட், ஓவிலேஷன், ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம். இது திருமணமானவங்க. இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்த 14 நாள் மெச்சூர் ஆனது எங்க வாங்கி ஃபெலோப்பியன் டியூப் வச்சுக்கிச்சா, அடுத்த 14 நாள் வெயிட் பண்ணுதா, ஓகே. இப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? ஃபெர்டிலைசேஷன் இல்லை, ஏன்னா அவங்க அன்மேரிட். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூக்கஸ் ஆகவும் பிளட் செல்ஸ் ஆகவும் ரத்தமாகவும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முட்டைகள்லாம் மாதவிடாயா உங்களுக்கு வெளியேறும். அடுத்த 14 நாள், இதான் 28 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஃபேஸா பிரிப்பாங்க, பீரியட்ஸ், மென்சுரேஷன் சைக்கிள். இதுக்கு பேர் தான் மென்சுரேஷன் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி. ஒவ்வொரு மாதமும் இப்படிதான் நார்மலா பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான விஷயம். அப்ப அந்த கர்ப்பப்பையில என்ன ஆகும்னா, எண்டோமெட்ரியோசிஸ் தின்னா இருக்கும். அப்போ உங்களுக்கு 14 நாள் எதுவுமே ஆகல அப்படிங்கும் போது திக்கா உள்ளது தின்னாகி அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் வரும். இதே அவங்களுக்கு ஜைகோட்டா, அதாவது திருமணமானவங்களுக்கு என்னது கரு சேர்ந்துடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி டிராவல் பண்ணி யூட்ரஸ்ல போய், ஓகேவா, யூட்ரஸ்ல போய் ஒரு இடத்துல உட்காந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் யூட்ரஸோட லைனிங் திக்கா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ என்ன நடக்கும்னா, எல்லா அணுக்களுமே உங்களுக்கு என்ன ஆகுறது இல்ல, ஏதாவது ஒண்ணு தானே, மில்லியன்ஸ் ஆஃப் இதுல ஏதாவது ஒண்ணு தானே. அந்த மத்த மில்லியன்ஸ் ஆஃப் விஷயம் எல்லாம் டீஜெனரேஷன் ஆகும் போதுதான் எங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஹார்மோன்ஸான ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் என்ன ஆகும், சுரக்கும். அதுதான் பிரெக்னன்சி ஹார்மோன், ப்ரொஜெஸ்டரோன். ஓகேங்களா? இதுதான் நேச்சுரலா நடக்கிற விஷயம். சோ இப்போ இந்த பெண்கள் சிறு வயதிலேயே ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க பாருங்க, இவங்களுக்கு பயங்கரமா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்கள ஆல்ரெடி அவங்களோட டயட்னாலயோ இல்ல ஸ்ட்ரெஸ் லெவல்னாலதான் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகி என்ன ஆகிருக்காங்க, இயர்லியாவே மேனக்கேர் ஆயிருக்காங்க. அப்ப இவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னால, அப்ப வேரியஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க டீனேஜர்ஸ் எல்லாம் அடையும் போது அதிகப்படியான பிம்பிள்ஸ்,
முடி கொட்டுறது, இல்லைன்னா கொத்து கொத்த அலோபேசியான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய முடி கொட்டுறது, அப்புறம் சடனா வந்து பாத்தீங்கன்னா பருமன் ஆகுறது, வெயிட் கெயின் ஆகுறது. ஆள் வெயிட் கெயினா இருந்தாலும் என்னது ரொம்ப டயர்டா ஃபீலிங், ரொம்ப டயர்டா இருக்கிறது, அடிக்கடி இந்த மயக்கம் வர மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் ஹார்மோன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அண்ட் அவங்களால பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா அவங்களால என்ன பண்ண முடியாது, எதுலயுமே வந்து ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப லேக்கா இருக்கும். அதாவது இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வயசு, அதாவது இப்படி துள்ளி திரியிற அப்படியே அட்ராக்டிவ் அப்படியே கீனா கவனிக்கக்கூடிய அந்த பருவம் அது டீனேஜ். ஆனா அந்த வயசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்சஸ் தான், இயர்லியாவே அவங்க பூப்படைகிறதுனால. அண்ட் இந்த மாதிரி இயர்லியா பூப்படைறாங்க பாத்தீங்களா 9 வயசு 8 வயசுலலாம், இவங்களுக்கு எல்லாம் டெஃபினட்டா வந்து பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்சஸ் ரொம்ப பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதிகமா என்ன வர்றதுக்கான காசஸா இருக்கும்னா தைராய்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு ரீசனா அமையும். அதே மாதிரி டயாபெட்டிக் வர்றதுக்கும் ஒரு ரீசனா அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் இன்ஃபர்டிலிட்டியில கடைசியில வந்து நிற்கும். இன்ஃபர்டிலிட்டி கேசஸ கண்டிப்பா நிறைய பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்ஸா வரும். இட்ஸ் ஓகே, இதுவே இல்ல மேம் நான் 13 இயர்ஸ் 12 இயர்ஸ் இதுல தான் நான் ஏஜ் பண்ணேன். பட் அவங்களோட டீனேஜ்ல இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், இல்ல சர்டன் லெவல் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் லெவல் சேஞ்சஸ்னால கூட பாத்தீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு டீனேஜ்லயும் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ், ஃபிளக்சுவேஷன் இம்பேலன்சஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அவங்களுக்கும் கூட இது பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து வாய்ப்புகள். ஓகேங்களா? அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ்ல டீனேஜா இருந்தாலும் சரி, இல்ல முன்னாடி மெனக்கேர் ஆனதுனால இருந்ததாலும் சரி, எப்படியா இருந்தாலும் டெஃபினட்டா வந்து எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் எலிக்ஸமிக்ஸ் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ பெண்களுக்கு அதிகப்படியான அவங்களுடைய அதிகமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ப்பப்பையை பொறுத்தவரையும் அதிகமா அவங்க ஃபேஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா ஓவலேஷன் ப்ராப்ளம்ல பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இது தமிழ்ல சொல்லணும்னா நீர்க்கோவை, என்லார்ஜ் ஓவரிஸ். அந்த அவங்களுடைய 2 ஓவரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து என்னது வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீர்க்கோவை, அதான் தமிழ்ல நீர்க்கோவைன்னு சொல்றது, இங்கிலீஷ்ல வந்து ஹை லெவல் ஆஃப் ஆண்ட்ரோஜன். ஒரு ஆண் வந்து ஆணா இருக்கிறதுக்கும் ஒரு பெண் வந்து பெண்ணா இருக்கிறதுக்கும் ஹார்மோன் பேலன்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய ஹார்மோன்ஸ் ஒழுங்கா பேலன்சிங்கா இருக்கணும். இப்ப இந்த ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேல் ஹார்மோன்ஸ், இது ரொம்ப அதிகமா இருக்கும் யாருக்குன்னா பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். இப்ப இது இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், அவங்களுடைய பீரியட்ஸ் மிஸ்டு பீரியட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல இர்ரெகுலாரிட்டியா இருக்கலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா சில பேருக்கு டேப்லெட் போட்டாதான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்சுரேஷன் சைக்கிள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமா மூஞ்சிலாம் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஹேர் குரோத். ஆண்களுக்கு தானே தாடி இருக்கும், மீசை இருக்கும். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்ண பகுதியில இந்த மீசை பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் குரோத் பார்க்க முடியும், எக்ஸஸ் ஆஃப் ஹேர் குரோத். அது மாதிரி நிறைய பருக்கள், வெயிட் கெயின், ஒபிசிட்டினே சொல்லலாம். வெயிட், அந்த ஒபிசிட்டி வந்துட்டனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரே பாலாய் போயிடும். பெண்களுக்கு இருக்கக்கூடியது இறைவன் பிடிச்சதுல ஒரு அற்புதமான ஒரு வடிவம். அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அந்த இடுப்பு பகுதியில, தொடை பகுதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும், ஒபிசிட்டி. ஓகேங்களா? சோ இதுக்கான ரீசன் வந்து யாரு அப்படின்னா இந்த பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இதுதான் வந்து என்னது இன்ஃபர்டிலிட்டிக்கும் காரணமாக அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைமரி ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி, அதாவது பிசிஓடி. சில பேருக்கு வந்து கருமுட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கு, அது இன்சஃபிஷியன்சின்னு சொல்லலாம் பிசிஓடி. இதே பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர், அதாவது ஒழுங்கா வளர்ச்சி அடையாமலும் இருக்கும். கருமுட்டை வந்து இந்த 14 நாள்ல வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமை அடையாமலும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கருத்தரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அண்ட் முக்கியமா இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹார்மோன்ஸ் தான். சோ இதுல முக்கியமான ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தரிக்கிறதுக்கான ஒரு விஷயமா என்னன்னு அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், இவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களை ஃபர்ஸ்ட் பேசிக்காவே செக்ரேட் பண்ண வைக்கிறது யாரு, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஹைப்போதாலமஸ் கிளாண்ட். அப்ப இந்த முக்கியமான ஹார்மோன்ஸ்ல அந்த எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன்
இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஆகுறதுனால லீடிங் காஸ் எதாகுது, இன்ஃபர்டிலிட்டிக்கு காசு ஆகுது ஃபீமேலுக்கு. ஏன்னா இது ஒவ்வொன்றும் வந்து கீரோல் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு, அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் எல்லாம் ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஹார்மோன்ஸா இருக்கு. இதே ஹார்மோன்ஸ் தான் என்ன அப்படின்னா எங்க ப்ரொடியூசர்ஸ்னா அட்ரினல் கார்டெக்ஸ்லயும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுல வந்து ப்ராப்ளம் கோட்டாக்ஸ்லயும் கொனாட்ஸ்லயும், அதாவது ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ்லாம். ஸோ இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்சஸ் ஆகும்போது நிறைய விஷயங்களும் இம்பேலன்சஸ் ஆகும். என்ன அப்படின்னா சால்ட், பிளட்ல வந்து சால்ட் இம்பேலன்சஸ் ஆகும், அதே மாதிரி சுகர் இம்பேலன்சஸும் ஆகும். இது ஒரு கீ ரோலா இந்த விஷயத்துலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் த பிரெக்னன்சி இன்ஃபர்டிலிட்டி பட் ஆல்சோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸாவும் இருக்கு, சால்ட்டுக்கும் சுகருக்கு, பிளட்ல இருக்கக்கூடிய சால்ட்டுக்கும் சுகருக்கும் பேலன்சிங் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன்ஸா இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கருமுட்டையில ஓகே இந்த மாதிரி ஒழுங்கா வளர்ச்சி இல்லாதது, இல்ல ஒழுங்கா குவாலிட்டியாவும் குவான்டிட்டியாவும் இல்லாததுனால இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கா. ரெண்டாவது ஃபெலோபியன் டியூப், அந்த முட்டையை வாங்குது இல்லையா, ஃபெலோபியன் டியூப் வாங்கக்கூடிய இடத்துல இல்ல வாங்கி வச்சிருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபெலோபியன் டியூப்ல ஏதாவது டேமேஜ் இல்ல ஏதாவது பிளாக்கேஜ், ஏன்னா அதுதானே வந்து உங்களுக்கு ஸ்பெர்மை ரீச் பண்ண வைக்கும். ஸோ ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் ரீச்சிங் எக். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூட்ரஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் ரீதியில வந்து ஐவிஎஃப் முறையை சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா ஃபெலோபியன் டியூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கதான் வந்து என்னது ஸ்பெர்மை, யூட்ரஸ்ல இருந்து ஸ்பெர்மை எக்கு கூட கனெக்ட் பண்ண வைக்கிறவங்க. ஸோ அந்த இடத்துல பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டி காரணமா அமையுது. ஓகே, அடுத்தது யுட்டேரியன் இஷ்யூசஸ். இப்ப கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய இஷ்யூசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து என்னது, டியூமர்ஸ். ஸோ யுட்டேரியன் ஃபிப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த அந்த லைனிங்ல நிறைய, அந்த யூட்ரஸோட லைனிங்ல நிறைய செல்ஸ் வளர்ப்பது, அதான் வந்து அங்கங்க அதுக்கு பேர் தான் என்னது யூட்டேரியன் ஃபிப்ராய்ட்ஸ் அங்க சொல்லலாம். அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர்லயும் வளரும். எங்கெங்க இருக்கலாம், ஓவரிஸ்ல வளரலாம், ஃபெலோபியன் டியூப்ஸ்ல வரலாம், ஊம்புல வளரலாம், எங்க வேணாலும் வரலாம். ஓகேங்களா. சோ இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன, ப்ரொலாங்டு பீரியட்ஸ், அதாவது ஹெவி மென்ஸ்ட்ரேஷன் ப்ளீடிங் இருக்கும், அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அப்டமன் அண்ட் பெல்விக் பெயின், அடி வைத்தவர்களுக்கு அந்த கர்ப்பப்பை எல்லாம் வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெல்விக் மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் என்ன ஆகும், வீக் ஆகும். அவங்களுமே சோர்வாயிடுவாங்க. ஏன்னா அதிகப்படியா உதிரப்போக்கு போகும்போது பேலா ஆகுவாங்க, அதாவது ரத்த சோகை மாதிரி அப்படியே ஆள் பாக்குறதுக்கு வந்து பேலா தெரியுவாங்க, மஞ்சள் கலர்ல பார்த்துருவேன், எலுமிச்சை கலர்ல அந்த மாதிரியான தோற்றம் மாறும். ரொம்ப டயர்டா இருப்பாங்க, எனர்ஜியா இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப வந்து உண்மையிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஹெவி மென்ஸ்ட்ரஸ் பீரியட் ஆகும். ஸோ இதனாலே வந்து பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகளா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், எண்டோமெட்ரைசிஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், பிஐடி, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம், அதாவது ஃபெலோபியன் டியூப்லயோ இல்ல ஓவரிஸ்லயோ. ஓகேங்களா. இந்த பெல்விக் ஆர்கன்ஸ்ல, இதெல்லாம் பெல்விக் ஆர்கன்ஸ், இதுல ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு என்னது இந்த மாதிரியான இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அமையுது. அண்ட் சில பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கூட மேக்சிமம் சில பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு, அதாவது யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சரிவு சில பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அது ஹெவியா வெயிட் தூக்கக்கூடியவங்களா இருந்தா, இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீக்கா இருக்கிறது, கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறதுனால ஆஃப்டர் த நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் சில பேர் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல பெயின் ஏற்படலாம், ஒரு எப்ப பார்த்தாலுமே ஒரு ஆன்சிட்டி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். சாதாரணமா வந்து ஒரு யூரின் பாஸ் பண்றதுக்கு கூட உண்மையிலே வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையிலே கஷ்டமான ஒரு சூழல் தான். இன்னும் சில பெண்களுக்கெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ், வெஜினல் ட்ரைனஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுவும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது
பல பல மாதங்கள், வாரங்களை தாண்டி பல மாதங்கள் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன ஆகாது, சென்சிட்டிவான ஏரியா. சோ இப்படி என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எலிக்சமிக்ஸ்ல ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ், கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னது, குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு தடையா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏஜ் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்பெல்லாம் வந்து பூப்படைஞ்சு ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ளேயே திருமணம் எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் குழந்தை பேரு, அந்த அடுத்தடுத்து. இப்பெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா விமென்ஸ் எப்பவுமே 30-32 கிராஸ் பண்ணி தான் இப்பெல்லாம் மேரேஜ் மேக்ஸிமம் பண்றாங்க. சில பெண்களுக்கு அவங்களுடைய ஓன் எக், சில பெண்களுக்கு ஓன் எக் அதுல கூட வந்து ஃபெர்டிலைஸ் ஆகுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு. இது இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசனா கூட அமையலாம். அது மாதிரி நிறைய பேர் வந்து நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய NSAID, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின், இபுப்ரோஃபென், கீட்டோப்ரோஃபென், டிக்ளோஃபெனாக், இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால கூட சில பேருக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். கெமிக்கல் எக்ஸ்போஷர்னு சொல்லலாம். சில பேருக்கு நியூரோலெப்டிக் மெடிசன் சாப்பிடுவாங்க. சில பேர் கீமோதெரப்பி எல்லாம் போனா கூட இந்த மாதிரி இருக்கு கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ். ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் டூ. ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னா நம்ம 6வது விரலா யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ். சில பெண்கள் அந்த லேப்டாப் வச்சு இல்ல மொபைல்ல கூட, வேலை இல்லாதவங்களும் பொழுதனைக்கும் மொபைல்ல தானே இருக்காங்க. வேலை இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா மடியில வச்சு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மத்த விஷயங்களை விட ரொம்ப டேமேஜபிள். அது ப்ளூ லைட் டாக்ஸிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய பாடியில செமி பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. டாக்ஸின்ஸ் நச்சுத்தன்மைகளை அதிகமா பாடியில கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. பாய்சன்னே சொல்லலாம். நம்மளுடைய அணுக்களை நம்மள பாய்சனா மாத்தக்கூடிய விஷயம் தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லையா. சோ அதுக்கெல்லாம் ஒரு காரணியா இருக்கு. சோ இதனாலையும் கூட வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதே மாதிரி ஓவர் வெயிட், ஃபர்ஸ்டே சொன்னல, ஒபிசிட்டி, அதாவது வெயிட் ஏறிட்டு அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து உண்மையிலேயே வசீகரம் அப்படின்னா அவங்களுடைய இறைவன் படைத்த ஒரு அற்புதமான ஒரு, அது ஒரு ஷேப் இல்லைங்களா. சோ அந்த ஒரு ஷேப்பே ஒரு மாறுதல். இல்ல அதிகமா ஒபிசிட்டினால கூட பாத்தீங்க அப்படின்னா என்னது, கொழுப்பு கூட அடைச்சிருந்தாலும் அங்கங்க, அதனால கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்காக. சில பேர் பாக்குறதுக்கு தான் குண்டா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, போந்தாக்குழி, அதாவது புவர் நியூட்ரிஷன். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆக்சுவலி அவங்களுடைய செக்ஸ் டிரைவை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி சில பெண்களுக்கு நேச்சுரலாவே சைக்காலஜிக்கல் ரீதியாவே சின்ன வயசுல ஏதாவது அபியூசஸ் நடந்தாலோ, இது ஏதாவது ஒரு பயமோ இல்ல எதுவும் கான்பிடென்ட் இல்லாததுனால இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ரீசன். ஏன்னா உடலும் மனமும் பேரலா இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு ரீசன்னாலையும் கூட அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி காரணமாக அமையலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட பேசும்போதோ இல்ல நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும் போதோ, AHM அப்படின்னு சொல்லி ஹார்மோன் டெஸ்ட் பண்ணும் போதோ, இல்ல வந்து ஹிஸ்டோ செல்ஃபினோகிராஃபின்னு சொல்லக்கூடிய HSG எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இன்டர்னல் அவுட்டர்ல இருக்கக்கூடிய யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்மால் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாப்ரோஸ்கோபிக் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஓவரி, அந்த கருமுட்டையை வாங்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, ஃபெலோப்பியன் டியூபுக்கும் கருமுட்டையும் அதாவது ஓவரி சேம், அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, இந்த ஒரு விஷயம் சாதாரணமா தெரியாது, லாப்ரோஸ்கோபிக்ல கண்டுபிடிக்கலாம். அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட தெரியலாம், அந்த மாதிரியான இஷ்யூஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெஜினல், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சர்விக்கல் கேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஏதாவது சர்விக்கல் கேனல்ல அந்த அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், லாப்ரோஸ்கோபிக்ல பார்க்க முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து எக்கோட அவுட்டர் லேயர் ஹார்டா இருக்கும், அந்த ஸ்பெர்ம் வந்து அது உடைச்சிட்டு உள்ள இருக்க போக முடியாத அளவுக்கு அது ஹார்டா இருந்தது அப்படின்னாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து லாப்ரோஸ்கோபிக் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நார்மல் டெஸ்ட் இல்லாம இதெல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய காரணிகள். சோ அதே மாதிரி ஆண்களுக்கும் மெயினா வந்து ஆண்களை பொறுத்தவரை ஒரு சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட், என்னன்னா அவங்களுடைய சீமன். அதுதான். பெண்களுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள், ஓவரிஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ்,
எக்கோட ஹெல்த்தி இல்லைங்களா, கர்ப்பப்பையோட பலம், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய அந்த பெல்விக் ஆர்கன் இது எல்லாத்துலயுமே ஓவரிஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல. ஆண்களை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய சீமன். சீமன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எரெக்டல் ஏதாவது பிரச்சனை, எஜாக்குவேஷன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை. இந்த எஜாக்குவேஷன் அண்ட் எரெக்டல் டிஸ்பங்க்ஷனை பொறுத்தவரை அது எதை எஜாக்ட் பண்ணுது அப்படின்னா சீமன். அந்த சீமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ்ங்கிறது ப்ரோஸ்டேட். இந்த ப்ரோஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா செமினல் ஃப்ளூயிட செக்ரேட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய அணுக்கள் ஸ்பெர்மை வந்து நரிஷஸ் பண்றதுக்கும் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் சேஃபா வச்சுக்கிறதுக்கும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும். ஆக செமினல் ஃப்ளூயிடும் ஸ்பெர்மும் ஓகேங்களா, சோ அது கம்பைன்ட் ஆனதுதான் சீமன். இப்போ இந்த சீமன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை அது எஜாக்குவேஷன், அந்த எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் ஓகேவா, எஜாக்குவேஷன் பண்றதுல அதுல பிரச்சனைனாலும் சரி, இல்ல அந்த சீமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பெர்ம் வந்து எப்படி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நீர்த்த தன்மையில இருக்கும். அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குவேஷன் சொல்லுவாங்க, முந்திக்கு. ஏன்னா அது திடமா அது டென்சிட்டியா இருக்கும் போது அது நெரிஷஸா இருக்குன்னு அர்த்தம், ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். நீர்த்த தன்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்னது, தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தம், தரம். ஓகேங்களா. சோ இதுல பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் மெயினா வந்து ஜென்ஸுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டிய அப்சர்வ் பண்ணுவாங்க. சோ ஒரு எஜாக்குவேஷன்ஸ்ல இவ்வளவு கவுண்ட் இருக்கணும், ஒரு பெர் மில்லிமீட்டர்ல இவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் தி ஸ்பெர்ம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து என்னது 39 மில்லியன் பெர் எஜாக்குவேஷன்ஸ்ல உயிரணுக்களா இருக்கணும் பார்ப்பாங்க. அணுக்கள் மட்டும் நல்லா இருந்தா போதாது, அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எப்படி இருக்கணும், நீந்தக்கூடிய தன்மை, அதாவது சைஸ், ஷேப், மொட்டிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் இல்லைங்களா. சோ அப்போ ஆண்களை பொறுத்தவரையும் இந்த சீமன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீரோ கவுண்டே இருந்தாலும் டெஃபினட்டா எலிக்சமிக்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது எஜாக்குவேஷன்ல இல்ல எரெக்டல் டிஸ்பங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் டெஃபினட்டா வந்து எலிக்சமிக்ஸ் சப்போர்ட் பண்ணும். சோ இதுல எல்லாம் பிரச்சனை இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வருதா, அதே மாதிரி மெயினா வந்து ஆண்களுக்கு அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கனுக்கு கீழே இருக்கக்கூடிய டெஸ்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா அந்த டெஸ்டிக்கல் வந்து 2 ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ், அது ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பெர்ம் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் சொல்லக்கூடிய முக்கியமான ஹார்மோன்ஸ். சகோதரர்களுக்கு வந்து அங்கதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா முக்கியமா, ஏன்னா எப்படி வந்து பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் முக்கியம்னு சொன்னனோ அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது தான் பிரைமரி மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஒரு விஷயம் தான் மெயின்லி வந்து என்னது டெஸ்டஸ்ல உருவாகக்கூடிய விஷயம். ரொம்ப கீ ரோல் எதுக்கு அப்படின்னா செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு. இதையும் தாண்டி ஆண்களுடைய அந்த மசில்ஸ் டெவலப்மெண்ட், அது மாஸ் நல்ல திடமா இருக்கிறதுக்கு, அவங்களுடைய ஹேர் ப்ரொடக்ஷனுக்கு, வோக்கல் சேஞ்சஸ், அந்த தொண்டையில பாத்தீங்கன்னா வயசு ஆக அந்த அந்த குரல் வலையில மாற்றங்கள் ஏற்படும். பிகாஸ் டெஸ்டோஸ்டெரான்ஸ் வந்து அந்த ஒரு வயசு அந்த சேஞ்சஸை காட்டும். அதே மாதிரி புரோட்டீன், ஆர்பிசி, ஸ்கெலிட்டல், இது எல்லா டெவலப்மெண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப முக்கியம் ஜென்ஸுக்கு. எஸ்பெஷலி மெயின் கீ ரோல் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த டெஸ்டோஸ்டெரான் இதுல உற்பத்தி ஆகுறதுல ஓகேவா இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ல இல்ல இம்பேலன்சஸ், அந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எப்படி பெண்களுக்கு மூளையில கமெண்ட்ரி வந்துதான் அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் அந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ்லயோ இல்ல டெஸ்டோஸ்டெரான்லயோ இம்பேலன்சஸ் ஆகுறதுனாலயும் கூட என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் ஆகுறாங்க. சோ அதே மாதிரி இந்த ஸ்பெர்மை கேரி அவுட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த டெஸ்டிகிள்ஸ்ல ஏதாவது டக்ட் அல்ல பிளாக்கேஜ் இருந்ததுனாலும் அவங்க இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் டிசார்டரை பொறுத்தவரையும் நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் ஆர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்ல அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இம்யூனோ சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்,
லைஃப் ஸ்டைல் சடனா ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இல்ல ஏதாவது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இல்ல உணவு பழக்க வழக்கங்கள் சேஞ்சஸ், ஏதாவது டக்குன்னு ரொம்ப அக்ரெசிவா மாறும்போது கூட வந்து ஸ்பெர்ம் டிசார்டர்ஸ் ஏற்படலாம். அண்ட் ஜெனட்டிக்கல் ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் குரானிக்கல், இல்ல ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, இன்ஜுரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல அவங்களும் வந்து ஏதாவது சர்டைன் டைப் ஆஃப் ஸ்டெராய்ட் டேப்லெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெர்ம் டிசார்டர் ஒன்னு லோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனா இருக்கு, இல்ல அப்நார்மல் ஸ்பெர்ம் ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இது காரணமா இருக்கு. அண்ட் முக்கியமா சகோதரர்களுக்கு வந்து 2 விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஸோ இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து ஒரு விதமான செமினல் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது இல்லையா? ஓகே, இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து சில சகோதரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்களோட ஏஜ் 50 எல்லாம் கிராஸ் பண்ணும்போது டியூ டு த லேக் ஆஃப் த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ், ரொம்ப காலத்துக்கு வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ரோஸ்டேட் வந்து வீக்கமாகும் பேசிக்லி. அப்ப இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கமாகும் போது சகோதரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. இது வந்து மினன் ப்ரோஸ்டேட் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவாங்க, என்லார்ஜ்டு ப்ரோஸ்டேட். அப்ப வீக்கமாகும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சப்ரஸ் பண்ணுது, அழுத்துது. அப்ப யூரின் அடிக்கடி ஃப்ரீக்கா நைட் டைம்ல என்ன படுத்து கிடக்கும் போது அடிக்கடி யூரினேஷன். அப்ப அதுக்காக எந்திரிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, எஜாக்கும் பண்ண முடியாது. அப்ப இந்த இந்த மாதிரி சூழ்நிலை என்ன நடக்கும்னா, அப்ப இம்ப்ராப்பர் ஆஃப் த ப்ரொடக்ஷனா இருக்கும் எதுல, அந்த செமினல் ஃப்ளூயிட் ப்ரொடக்ஷன். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவுல வந்து ரொம்ப வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி வரும், தூக்கமின்மை பிரச்சனைகள் வரும். அப்புறம் வந்து அதுவே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். அதுல இருக்கக்கூடிய தேக்கங்கள்னாலையும் கழிவுகள் அந்த விஷயங்கள் ஒரு ப்ராப்பரா இல்லாததுனால, நரிஷஸ் பண்ணக்கூடிய விஷயமா இல்லாததுனாலையும் அது இன்ஃபெக்ஷன்ஸ் அதுவே நாளடைவுல என்ன ஆகும், தேக்கங்களாகி அது டியூமரா மாதிரி அது கேன்சரா கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேசிக்கா இதுதான் அடிப்படையா அமைது இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்ட். எதுவா இருந்தாலும் எலிக்சமெட்ஸ்ல எஸ்பெஷலி இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம், பினைன் ப்ரோஸ்டேட் ஹைப்போப்ளீசியா, இதுக்கெல்லாம் 100% ரிசர்ச் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா வகுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. அண்ட் அதே மாதிரி டெஸ்டிகிள்ஸ்ல, அதாவது நிறைய சகோதரர்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மெடிக்கல்ல வந்து அவங்களுடைய பிளஷருக்காக, அந்த லவ் டிசைர், செக்ஷுவல் டிசைர், லவ் டிசைருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல்ல வந்து டேப்லெட்ஸ் வாங்கி போடுவாங்க. இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய டெஸ்டிக்கல், அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன், ஓகேங்களா, ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல தான் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இந்த பிளட்டை கம்ப்ரஸ் பண்ணி, டிஷ்யூஸை கம்ப்ரஸ் பண்ணி பிளட் ஃப்ளோ பண்ணும். பட் ஸ்க்ரோட்டம்ல அது ஒர்க் பண்ண, டெஸ்டிக்கல் ஒர்க் ஆக்சுவலி. அப்ப அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும். எஸ், இதனாலே நிறைய பேர் இறந்திருப்பாங்க ரெகுலரா யூஸ் பண்றதுனால. ஆனா அது வெளியில தெரியறதுல ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். பட் எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோட்டம் லெவல்ல ஒர்க் பண்ணும். பிகாஸ் எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என்னது, நேச்சுரலான ஒரு விஷயம் தான், ஹர்ப்ஸ் தான், வெஜிடேரியன் தான், நேச்சுரலான விஷயம் தான். சோ இது வந்து ஸ்க்ரோட்டம் லெவல்லனா அந்த டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆரோக்கியமான நிலை இதுதான். நாட் ஒன்லி ஃபார் த மென் பட் ஆல்சோ ஃபார் த விமென். ஆண்களுக்கு மட்டும்தான் கிடையாது உணர்வு, பெண்களுக்கும் உணர்வுகள் உண்டு. சோ 2 பேருக்குமே வந்து எனது ஒரு பிசிக்கல் ரீதியாகவும் ஒரு மென்டல் ரீதியாகவும் ஒரு லவ் டிசைரை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய, ஆரோக்கியமான ஒரு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை எலிக்சர் மிக்ஸ்ல உண்டு. அண்ட் நான் சொன்ன இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து, அவங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் பிரச்சனையிலேருந்து, அந்த மாதிரி ஆண்களுக்கு அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனையிலேருந்து, அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன் அண்ட் டெஸ்டிக்கல் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், அது குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தாலும் சரி, இல்ல மலட்டுத்தன்மை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ரெண்டுத்துக்குமே எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி காமனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் போய் பார்க்கும்போது பேசிக்கலா வந்து இந்த டெஸ்ட் எல்லாம், அதாவது ஹார்மோன் டெஸ்ட்க்கு அப்புறம், எக்ஸ்ரே டெஸ்ட்டுக்கு அப்புறம், லேப்ரோஸ்கோபி டெஸ்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, ஓகேங்களா, இந்த மாதிரி டயபெட்டிக் இருக்கா, எப்படிதான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங், உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளான்ஸுமே வந்து ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உடம்புல கிட்டத்தட்ட வந்து என்னது 50 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் பாடியில இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்டோகிரைன் ஆர்கன் சொல்லுவாங்க. தலையில வந்து ஹைப்போதாலமஸ்,
பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், இதெல்லாம் பிரெயின். அதே மாதிரி தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கழுத்துல பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். தைமஸ் லங்ஸ்ல, அட்ரினல் அந்த டாப் ஆஃப் த கிட்னி, பேங்க்ரியாஸ் பிஹைண்ட் த ஸ்டொமக், வயிற்றுக்கு பின்னாடி பேங்க்ரியாஸ். எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெட்வொர்க் சிஸ்டம். கிளாண்டையும் ஆர்கன்ஸையும் ஒருங்கிணைந்து பாடிக்கு தேவையான ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோன்ஸுடைய யூசஸ். இதெல்லாம் முக்கியமான ஒரு ரொம்ப தலையாயி ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க தான் வந்து ப்ராப்பரா மெட்டபாலிசமா இருக்கட்டும், எனர்ஜி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், டெவலப்மெண்டா இருக்கட்டும், க்ரோத்தா இருக்கட்டும், இல்லை இன்ஜுரி, ஸ்ட்ரெஸ், மூட் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன்ஸை சுரக்கக்கூடியவங்க. இதுல ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் கவனிக்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதிகமா வந்து சுரந்தாலும் பிரச்சனை, சுரக்கலனாலும் பிரச்சனை பாடியை பொறுத்தவரை. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஸ்டைலே மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இம்பேலன்ஸாவும் மாறி மாறியும் ரொம்ப அதிகத்தனமா இருக்கு. எதுவுமே எக்ஸஸ் ஆஃப் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. சோ அந்த வகையில நிறைய காரணிகள் நம்மளை சுத்தி இருந்தாலும், நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த மலட்டுத்தன்மை ஆக்கக்கூடிய வகையில இருந்தாலும், சில விஷயங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தற்காத்துக்க முடியும். நம்பர் 1. 2வது, இல்ல நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரியான இஷ்யூஸஸ் எல்லாம் இருக்கு. தைராய்டு பிரச்சனையா, கர்ப்பப்பை பிரச்சனையா, இல்ல மென்ஸ்ட்ரேஷன் பிரச்சனையா, கருமுட்டை பிரச்சனையா, இல்ல கர்ப்பப்பை பலம் இல்லாததா, இல்ல புவர் நியூட்ரிஷன்ஸா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆண்களுக்கு சீமன் பிரச்சனை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை, ஒபிசிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி, இல்ல எனக்கு இன்ஜுரி, இல்ல எனக்கு இம்யூனோ சிஸ்டம் பிரச்சனை, வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கா ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை வந்து எல்லா மருத்துவத்துல நீங்க போய் நின்றாலும் 2 விஷயம்தான். 1, கழிவுகளை வெளியேற்றுறது. தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரத்தம் சுத்தம் தான் மருத்துவம்பாங்க. ஓகேங்களா? கழிவுகளை வெளியேற்றுறது. தேவையில்லாத கொலஸ்ட்ராலா, குண்டா இருக்கியா, வெயிட்ட குறை, ரொம்ப லீனா இருக்கியா, நல்லதா சாப்பிடு. 2க்குமே என்ன எழுதுவாங்கன்னா ஆரோக்கியமான ஒரு விஷயத்தான் இல்லை, அதாவது சத்துக்களை தான் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா பாடிக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே எசென்ஷியல் நீடட் என்ன அப்படின்னா ப்ராப்பரான நீடட் என்ன அப்படின்னா மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபைபர் அண்ட் பெப்டின். இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் த. அதனாலதான் ஒரு துளி இந்திரத்துல படைக்கப்பட்ட இந்த மனிதன் தாயுடைய கருவறைகள் எப்படி இருக்கும், ரத்த பிண்டமாக இருக்கும், ஒவ்வொரு ஆர்கன்ஸாக வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் தான் என்னது, போன்ஸ் உருவாகுது. அதுலதான் உங்களுக்கு அந்த எலும்பு ஆட்டுக்கால் எலும்பு கடிச்சு உங்களுக்குள்ள ஸ்பாஞ்சா இருக்கும், போன் மேரம். அது மாதிரி பாடிக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 206 என்ன இருக்குன்னா நம்ம பாடியில எலும்பு இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே வந்து போன் மேரம் இல்ல. முக்கியமான அந்த கை எலும்புல, ஃபேமஸ் ஹேமர், தொடையோட எலும்புல, பெல்விக்ல, ஸ்கல்ல, வெர்டெப்ரால, ரிப்ல, ரிப்கேஜ், இதுலதான் வந்து என்ன அப்படின்னா ரெட் பிளஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, என்னது பிளாட்லெட், ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் உருவாகுது. ஓகேங்களா? சோ ஆக வந்து நம்ம தாயோடைய கருவறையிலேருந்து வெளியில வரும்போது குட்டியா இருக்கு. நம்ம ஏன் இவ்வளவு பெருசா ஆகுறோம் அப்படின்னா நமக்கு மேக்சிமம் என்ன நடக்குதா, செல் ரீஜெனரேஷன் அண்ட் டீஜெனரேஷன். ஓகேங்களா? இந்த பேசிட்டு இருக்க இந்த நொடி வரையும் நிறைய செல்கள் உற்பத்தியும் ஆகுது, நிறைய செல்கள் இறக்கவும் செய்யுது. அவ்வளவுதான். அப்படிதான் இது ஒரு சர்க்குலேஷன்ல போய் ஒரு சுழற்சியில போயிட்டு இருக்கு. எப்படி வந்து 24 மணி நேரம் அப்படின்னு ஒரு சுழற்சியில பூமியை சுத்திட்டு இருக்கு, அது மாதிரி பாடியும் அப்படிதான். ஒவ்வொரு பாடிஸ் லைக் எ ஃபேக்டரி, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுல சுத்திட்டு இருக்கு. ஆக நம்மளுடைய செல் குரோத்துக்கு, நம்மளுடைய செல் ப்ரொடக்ஷனுக்கு அதிகப்படியாக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உணவு முறை. அதாவது ப்ராப்பரா நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை. ஒவ்வொரு செல்லும் நல்லா இருந்தா தான் பாடி நல்லா இருக்கும். செல்ஸோட ஹெல்த்தி தான் பாடியோட ஹெல்த்தி. ஆனா அந்த செல்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம பிகினிங்லயே பார்த்தோம். என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், சிகரெட், ஆல்கஹால், நிறைய விஷயங்கள், பொல்யூட்டன்ஸ், டாக்ஸின்ஸ், கெமிக்கல் எக்ஸ்போஷர், ரேடியேஷன் எக்ஸ்போஷர், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னா என்ன அர்த்தம்னா உணவு பழக்க வழக்க முறையில நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுவாக்கிக்கணும். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாருக்குமே என்னது எதிர்ப்பு சக்தி மண்டலம் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிச்சு.
அதுக்கு முன்னாடி வரையும் வந்து நான் நல்லா இருந்த எத்தனையோ பேர் 25 வயசு 30 வயசு நம்பவே முடியாது அவங்களா எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்ககிட்ட நான் கேட்கறது எல்லாமே சிந்திச்சு செயல்படுங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கே பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் 1 இல்ல 2 இல்ல 15 வருஷம் எஸ்பெஷலி செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செக் போட்டு கேரண்டியா சொன்னதுல 1000 பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா 990+ of the people get benefited and got children, my dear friend. அமேசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒரே ஒரு பொருள், இதுல இருக்கக்கூடிய அந்த 12 விதமான ஹெர்ப்ஸ், கிரேட் எலிக்சர் மிக்ஸ் தி கிரேட் கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய உன்னதமான ஒரு அற்புதம் படைத்த ஒரு விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. அண்ட் எசென்ஷியலான அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, omega-3 omega-6 எசென்ஷியலான விஷயங்கள், கேரட்டினாய்ட், பாஸ்பரஸ், மெக்னீசியம், நிறைய விஷயங்கள் எல்லாமே எசென்ஷியலா தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். பாடி ஸ்டோர் பண்ணாது, ஓகேங்களா, பாடி பேலன்சிங் பண்ணாது, அது ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் ஆகும்போது இதுல இருக்கக்கூடிய இந்த 12 இன்கிரீடியன்ஸ் ஒரு சில இன்கிரீடியன்ஸை மட்டும் சொல்றேன். பேசிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எதுக்குன்னா இன்ஃபர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த். ஃபர்ஸ்ட் அமேசிங்கான விஷயம், அமேசான் காடு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரேசில் காடு, லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய நுரையீரல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆக்சுவலி கண்டுபிடிக்க முடியாத இடங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலி பிரேசில் ஃபாரஸ்ட்ல ரொம்ப அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள். ஏன்னா அது அவ்வளோ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அனகோண்டா படத்துல தானே நம்ம பார்த்துருப்போம். அதுல வந்து ஆக்சுவலி மூலிகை ஃப்ளவரை தேடி போவாங்கல்ல, அதை சாப்பிட்டா ரொம்ப யோர்க் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் அந்த காட்டுல வந்து சயின்டிஸ்ட் போறாங்க, ஏதாவது நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட. அப்போ வந்து ஒரு விதமான ஒரு ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்களை பாக்குறாங்க, துப்பி இந்தியன்ஸ். அவங்க பாக்குறதுக்கு அழகா எப்படி இருக்காங்கன்னா, ஆள் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா, தோலெல்லாம் அப்படியே மினி எனர்ஜெட்டிக் ஆகணும், சரி பெண்ணும் சரி, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஈவன் இல்லற வாழ்க்கையில கூட அவங்க ப்ரொலாங்கா இருக்காங்க, ரொம்ப லாங் டைமா இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காங்க. அதுக்கு அவங்க எல்லா விஷயத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை அவங்க கவனிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே வேட்டையாடிட்டு வந்து ஏதோ காயப்பட்டாலோ இல்ல ஏதாவது போறதுக்கு முன்னாடி இல்ல ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பொருளை பாக்குறாங்க. ஈவன் அவங்களோட பூஜை அறையில வச்சு வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பொருள். அந்த பொருள் பேர் என்ன அப்படின்னா ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. கிரீக்ல என்ன அர்த்தம் அப்படின்னா காதல் தேவதைன்னு அர்த்தம். இன்னைக்கும் வந்து பிரேசில் நாட்டுல பிரேசில் மக்களுக்கு புதுமண தம்பதியினருக்கு இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவால ஆன பானத்தை பரிசீலிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் அவரோட ஆர்டிக்கல் எழுதுமா நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. எஸ்பெஷலி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுவாக்கக்கூடிய தன்மை இந்த கச்சுபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளவோனாய்ட்ஸ்க்கு இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. மைஸுக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நரம்பு மண்டலம் ஒரு மனுஷனுக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரை எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,60,000 கிலோமீட்டர்ஸ். அப்படியே வளைஞ்சி நெலைஞ்சி சின்னது பெருசுமா முடியை எடுத்து அப்படியே மைனூட்டா 16 டிவைட் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள என்ன அப்படியே பின்னி அங்க எங்கேயுமா கிடக்கு, கிராஸா எல்லாம் கிடக்கு. இந்த எல்லா இடத்துலயுமே வந்து ரத்தம் பாயணும். ரத்தம் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இந்த ட்ரிஷ்லியா கடிக்குவா இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்தி இந்த பிளட்டை கிளென்சிங் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது மட்டும் இல்ல, நேச்சுரலா மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய தன்மை, எஸ்பெஷலி ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஃபேன்டாஸ்டிக்கான ஆக்சுவலி விஷயம் இது. இன்னொன்னு விஷயம் சொல்றேன். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இந்த ட்ரிஷ்லியா கடிப்பாவோட மகிமை என்னன்னா அப்படியே சாந்தப்படுத்தும். அந்த மூட அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே லவபிள் மூடா மாத்தும். சாந்தப்படுத்துறது, அமைதியா இருக்குது, ஹாப்பினஸ் கொடுக்கறது. அந்த டோபமைன், ஆக்சிடாக்சின், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த எலிக்சர் மிக்ஸுக்கு இருக்கு. வண்டர்ஃபுல் ஆக்சுவலி இந்த ட்ரிஷ்லியா கடிக்குவா அப்படிங்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட். இன்னொரு விஷயமும் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா யானை உறுப்பு கொண்ட மனிதன். ஒய் அப்படின்னா அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன் வந்து நார்மலா இருக்க பீப்புளை விட அங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு லென்த்தி. ஏன் அப்படின்னா அவங்க ரெகுலர் ட்ரெடிஷ்னலா, அதாவது அன்றாடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவாவை அவங்க வளமையா உபயோகிக்கக்கூடிய தன்மை உடையவருக்கு.
சோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாரு. அதுல வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, பிரேசில் ரீப்ரொடக்டிவ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. இவ்வளவு வந்து ப்ரூவனும் பண்ணாங்க. சோ அவ்வளவு ஒரு அமேசிங்கான ஒரு இன்கிரிடன்ட். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்க்ஷர் வைன். சீனர்கள் வந்து நெருஞ்சிமுள் தமிழ்ல. இந்த நெருஞ்சிமுளை வந்து சீனர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மருந்து பெட்டகத்துல ஆணுடைய அணுக்களுக்கும் பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஸ்பெஷலா 1000 years ஆஃப் பயன்படுத்திருக்காங்க. 100% ரிசல்ட்ஸ். இதையும் தாண்டி இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது நல்ல பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை, ஸ்கின் எல்லாம் மினு வைக்கிறதுக்கு. சி பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பாக்குறதுக்கு ஸ்கின் அவ்வளவு நல்லா இருக்கும். எனர்ஜெட்டிக்கா, அது கொலாஜன், அந்த ஹெல்த்தியா இருக்கும் ஸ்கின். அது பிளாக்கோ ஒயிட்டோ லைட்டிங் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு மேஜர் ஆஃப் த ஒரு விஷயம் எதுன்னா அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். சோ அது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் ஏற்படுற காலம் வரையும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். சோ எலிக்சர் மிக்ஸ்ல அந்த எஸ்ட்ரோஜன்ஸோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த பங்க்ஷன் வைன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்கின் எய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 40 வயசு 50 வயசாகவே இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் ஒரு 3 to 6 months எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு 25-30 யங் லுக் அண்ட் எனர்ஜெட்டிக் இருக்கும். அண்ட் அவங்களுடைய வே ஆஃப் த திங்கிங் ஆல்சோ இஸ் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது ஒரு விஷயம். இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹானி கோட் வீட்னு சொல்லக்கூடிய எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் நல்ல ஒரு லவ் டிசைர் அண்ட் பிளட்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. இதெல்லாம் ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் த எலிக்சர் மிக்ஸ். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ், கார்டிசெப்ஸ், வண்டர்ஃபுல் ஹெர்ப்ஸ், ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ். சைனா ஓரியன்டா இருந்தாலும் ஒரிஜினல் இருந்தாலும் நம்மளுடைய அருணாச்சல் பிரதேசத்துலயும் நமக்கு கிடைக்குது. அதாவது பனி பிரதேசம் 4500 feet above the sea level. அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டிசெப்ஸ், கேட்டர்பில்லர் மஷ்ரூம்ஸ், கார்டிசெப்டே, இது வந்து ஆக்சுவலி ஹிமாலயன் கோல்ட், ஹிமாலயன் வயக்ரான் ஆக்சுவலி பேர். ஏன்னா தங்கத்தை விட காஸ்ட்லி, ஏன்னா இது ரேர் ஸ்பீஷஸ் as well as மெடிசினல். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் வயக்ரா, ஏன்னா ஃபுல் எனர்ஜெட்டிக், அதாவது ஆக்சிஜன் சப்ளை நல்லா மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை, பிரெயின், லங்ஸ், கிட்னி, லிவர் ஃபங்க்ஷனாலிட்டி மேம்படுத்தக்கூடிய தன்மை, எதிர்ப்பு சக்தியை நல்லா பலப்படுத்தக்கூடிய தன்மை, ப்ரொலாங்சேஷன்ஸ் ஆஃப், அதாவது சோம்பேறியை கூட எந்திரிச்சு வேலை பார்க்க தோண வைக்கும் இந்த எலிக்சர் மிக்ஸ் கண்டினியூஸ் சாப்பிடும் போது. அண்ட் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன். எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது நீங்க ஒன் ஆஃப் த வெரி பேட் ஹேபிட் எவர் அப்படின்னா தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறது என்னன்னா இந்த சிகரெட் ஸ்மோக் பண்றதும், ஆல்கஹால் அடிக்ட் ஆகுறதும், ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகுறது, தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறவங்க. சரிங்களா. எலிக்சர் மிக்ஸ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து மாறணும்னு ஆசை இருக்கும், நல்ல மனுஷங்களா கூட இருப்பாங்க, சொல்ல முடியாது. மாறணும்னு ஆசை காண முடியாது, ஏன்னா அது மெமரியில போய் உட்காந்துருச்சேன். அப்படியேப்பட்ட நபர்களுக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும் போது, ஏன்னா அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கும் மலட்டுத்தன்மைக்கும் காரணமா அமையும். ஆல்கஹால், ட்ரக்ஸ் இது எல்லாமே டெஃபினட்டா. கிட்னி எல்லாம் போச்சு, ஆல்கஹால் எல்லாம் ரொம்ப குடிச்சேன். அப்போ கிட்னி, லிவர் எல்லாம். அப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்கம் இருக்குல்ல, இந்த ஆல்கஹால், சிகரெட், ட்ரக்ஸ் இதுல இருந்து மீள்வாங்க. ஏன்னா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்துடும். அந்த செல் மெமரி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். தனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதே 6 மாசம் 7 மாசம் எல்லாம் கண்டினியூவா சாப்பிட்டுட்டு வரவங்க மறந்து போய் நார்மலோட நல்லவங்க சேர்ந்த மாதிரி அந்த ஹெல்த்தியோட ஹெல்த் பீப்புளா மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். சி கிட்டத்தட்ட ஒரு 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 1 hour நான் வந்து இந்த ப்ராடக்ட பத்தி சொல்லியிருக்கேன். எப்பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொருள்மை பொருள் காண்பதார். எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்டா கேட்கறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும், அது நான் ஒத்துக்கிறேன். பட் 50-50 நான் பேச மாட்டேன், டெஃபினட்டா மாட்டேன். இந்த 15 வருஷத்துல 100% ரிசல்ட் கொடுத்த காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு டாக் அபவுட் திஸ். உண்மையில நான் இதை பத்தி பேசுறதுக்கு மனசார நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ரீசன்ட் ஆஃப் த டேஸ் இந்த 2025ல எண்ணற்ற நபர்கள் பிரெக்னன்சி, ஈவன் 50 வயதுல இருந்த நபர் லேடிக்கு கருத்தரிச்சிருக்கு. அமேசிங், அமேசிங். காட் பிளஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மலட்டு சில பேர், சில சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் வெளில சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, டாக்டர்கிட்ட கூட சொல்றதுக்கு பயப்படுவாங்க. பயப்படாதீங்க ப்ளீஸ். சி இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு லைஃப், ஒரே ஒரு வாடிதான் வாழ்க்கை.
அதுலயும் வந்து இந்த இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேஸ் இஸ் அ வெரி பொக்கிஷம். அதுதான் உங்களுடைய லைஃப்ல ரொம்ப நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நல்லா பேலன்சிங் பண்ணி கொண்டு போறதுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் டயபெட்டிக்னாலையும், தைராய்டு பிரச்சனைனாலையும், பிபி பிரச்சனைனாலையும், கொலஸ்ட்ரால் பிரச்சனைனால நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோமா, லைஃப் லாங் சாகுற வரை எடுத்துக்குவோன்னு அந்த மென்டாலிட்டியில அது நம்மள நிறைய விஷயத்துல இருந்து நம்மள தூரப்படுத்துது. நம்மள உடம்பு சோர்வடைய வைக்குது. நினைச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட எத்தனையோ சகோதரர்களுக்கு எல்லாம் இந்த எலிக்சனிக்ஸ் வரமா இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. புதுசா கல்யாணமான ஃபீல திருப்பி கொடுத்த ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நேச்சுரலான விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத முதல்ல நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்தா கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இதுல இருக்கு. டாக்ஸின்ஸை வெளியாக்கக்கூடிய தன்மை இருக்கு. பிகினிங்ல சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும். சாப்பிட்டுட்டு ஏதாவது இந்த எலிக்சர் மிக்ஸை சாப்பிட போறோம்னா நைட் டைம் ப்ரிஃபரபிள். ரொம்ப நல்லா. ஏன்னா அப்பதான் நம்ம எல்லாம் ரெஸ்ட்ல இருப்போம். மூளையும் கொஞ்சம் நல்ல ரெஸ்ட்ல இருக்கும். நல்ல ரெஸ்ட்னா இந்த பகல்ல வந்து ஒரு விஷன்ல இருக்கு பாத்தீங்களா, கலர்ஃபுல்லா, அதெல்லாம் இல்லாம நைட் இப்படி அப்ப சாப்பிடுறதுக்கு முன்னும் பின்னும் ஒரு 1.5 hours 1.5 hours எம்டி ஸ்டொமக்ல இருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? எலிக்சர் மிக்ஸ் 8 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்களா, நாஸ்தா டின்னர் சாப்பிடுறீங்களா, அப்போ 10 மணி போல என்ன பண்ணுங்க, எலிக்சர் மிக்ஸ் நாக்கு கடியில ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு சாஷெட் 6 நாள் வர மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு உங்களுடைய ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதிகமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு சேஷெட்டை 6 நாளைக்கு வர மாதிரி யூஸ் பண்ணுங்க. நைட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு நாக்கு கடியில ஒரு 2-3 மிளகு சைஸ் அளவு போட்டுக்கிட்டா போதும். உமிழ் நீரோட கரைஞ்சிரும். ஒரு மனுஷன் என்ன சாப்பிட்டுருக்காங்கிறத ஐடென்டிஃபை எப்ப தெரியுமா பண்ணும்படி, எச்சில் நீரோட கலப்படமாகும் பொழுதுதான். அவன் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்கானா, புரோட்டீன் சாப்பிட்டுருக்கானா, ஃபேட் சாப்பிட்டுருக்கானா, அப்பதான் அது ஐடென்டிஃபை பண்ணும் லிவர். அது மட்டும் இல்லாம நாக்கு கடியில அப்படிங்கும் போது எல்லா விஷயத்தையுமே நாக்கு கடியில வச்சிட முடியாது. ஏன்னா அந்த டிசைன், அந்த அந்த ப்ராடக்ட், அந்த விஷயத்தோட சில மருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா போட்ட உடனே 5 நிமிஷத்துல வேலைய ஆரம்பிக்கும். போட்டோன்னு 1 மணி நேரத்துல ஆரம்பிக்கும். சில விஷயம் மெல்ல மெல்லமா ஆரம்பிக்கும். பாத்திருக்கீங்களா? ஏதோ அது டிசைன் அந்த மாதிரி வந்து வடிவமைக்கிறது. அதே மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல அப்படியே என்ன ஆகும்னா கரைஞ்சு அப்சர்வ் ஆகும். நாக்கு கடியிலங்கும் போது ஹார்ட்டோட ஜங்ஷன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கு, பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கும். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஆக்சுவலி அந்த அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு ஸ்டெம் செல் தெரபி. நானோ டெக்னாலஜி நல்ல டாக்ஸின்ஸ் கிளென்சிங் ஆகும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எல்லா விஷயத்திலும் பிளட் செல்ஸ்ல இருந்து லிவர், கிட்னி பயங்கரமா சிம்டம்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? சில பேருக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, சில பேருக்கு வந்து கொமட்டுற மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு தலைவலி இருக்கலாம், சில பேருக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு சளி வர மாதிரி இருக்கலாம், இடுப்பை வலிக்கலாம், கையை வலிக்கலாம், காலை வலிக்கலாம், பிடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணும். என்ன பண்ணுதுன்னா வேலை பண்ணுது ப்ராடக்ட். ரெண்டாவதா என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் பண்ணும் all through the body. One of the best detoxifier and blood circulation product அப்படின்னா எலிக்சர் மிக்ஸை சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நிகர் இதுதான். அவ்வளோ அதை நீங்க உணர்வீங்க சாப்பிடும் போதே. அடுத்ததா வந்து தூங்கிட்டு இருந்த ஸ்டெம் செல்ஸை கிளப்பி விடு. ஓகே, பாடி இப்ப புரிஞ்சுக்கும் எங்க என்ன பிரச்சனை, யார ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும், குடலை சரி பண்ணுமா, பைல்ஸ் சரி பண்ணுமா, என்ன அது பேசிக்கும். நமக்கு தெரியாது. ஆனா அது பேசுறது நமக்கு வலிக்கும் போது அங்கங்க எங்கெங்கெல்லாம் டிஸ்கம்ஃபோர்ட் ஆகுது, அங்கங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேலைப்பாடு நடக்குதுங்கிறத நீங்க அப்பதான் புரிஞ்சுப்பேன். நம்ம நல்லா தானே இருக்கோம்னு நினைச்சோம், நமக்கு இதெல்லாம் பண்ணி ஆமா இல்ல இப்படி எல்லாம் ஒண்ணு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இப்ப பரவாயில்ல, இங்க ஒண்ணு உருண்டையா லிபோமா இருந்துச்சு, கொழுப்பு கட்டி காணுமே, எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியும். நீங்க ஒண்ணுக்காக ஒரு பர்பஸ்க்காக எடுப்பீங்க. மல்டிபிள் பர்பஸ். அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கள் அனைத்து விதமான விஷயத்துக்கும் அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. 4வது முக்கியமான ஹார்மோன் இம்பேலன்சஸ். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஒரு ஆணா இருக்கிறதுக்கு பெண்ணா இருக்கிறது ஹார்மோன் இஸ் வெரி எசென்ஷியல். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னா ஹார்மோன்ஸ். அந்த ஒரு விஷயத்த பேலன்சிங் அதை கெடுக்கக்கூடிய வகையில தாங்க இன்னைக்கு நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் முழிச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். சோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஹார்மோன் இம்பேலன்சிங். ஏன்னா இதுல சாப்பிட உங்களுக்கு கிளென்சிங் ஆகுது, நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகுது, ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையே சொல்லணும்னா. அடுத்து 5வது பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடிய pH லெவல் மெயின்டைன். நம்ம பாடி எப்படி உலகம் வந்து 70% வாட்டர் கண்டென்ட் சொன்னா அதே மாதிரிதான் நம்மளோட பாடி 70% வாட்டர் கண்டென்ட். அல்கலைன் ஐசிடாம் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதானே என்ன நடக்கும்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையெல்லாம் அழிக்கும். அப்போ நமக்கு பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுது. நல்ல விஷயங்கள்லாம் அழியப்படும் போது கெட்டவங்க அதிகமாயிடுவாங்கல்ல, புரியுதா? நல்ல விஷயங்கள் குறையும் போது கெட்டவங்க அதிகமாகும் போது என்ன நடக்கும்னா சமாதானிப்போம். பட் எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து பேலன்சிங் பண்ணும். அதாவது அந்த ஆல்கலைன் தன்மையை மெயின்டைன் பண்ணும், pH லெவலை மெயின்டைன் பண்ணும். டெஃபினட்டா
ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யார் இந்த மீட்டிங்ல இன்வைட் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. ஏன்னா மீனிங் ஆஃப் த லைஃப் அண்ட் பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மற்றவங்களை சந்தோஷத்தை படுத்துறது மாதிரி இருக்கு. ஸோ ஹெல்தி லைஃப் அப்படிங்கிறது வே ஆஃப் திங்கிங் அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி. முதல்ல நம்ம சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். முதல்ல நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்திருக்க முடியும் காப்பாத்திக்கணும், நம்மளை மகிழ்ச்சிப்படுத்திக்கணும், அப்புறம் நம்மளை சார்ந்திருக்க முடியும் மகிழ்ச்சிப்படுத்திக்கணும். த பர்பஸ் ஆஃப் த லைஃபையும் மீனிங் ஆஃப் த லைஃபையும் தெளிவுபடுத்தும் இந்த எலிக்சர் மிக்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இருக்கக்கூடிய இந்த ஒன் லைஃப் அப்படிங்கறது ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் என்ஜாயபிளாகவும் ஹெல்த்தியாகவும் ஆக்குறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அழகு, உடலுடைய கட்டமைப்பு, ஆரோக்கியம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டு இந்த எலிக்சர் மிக்ஸ். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய காஸ்ட்லியான விஷயம் இல்லை, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பட் ஒன்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு லவர் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாடியை நன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் கடல் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா அண்ட் லண்டன், சவுதி, துபாய், நிறைய விஷயத்துக்கு கடல் தாண்டி பயணித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சோ உண்மை இருக்கக்கூடிய விஷயம் தான் நிலைச்சிருக்கும், தரம் மட்டும்தான் நிரந்தரம். அந்த உண்மைத்தன்மையும் அந்த தரமும் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.